திஸ் இஸ் த டைம் ஃபார் கிஃப்ட் அன்பாக்சிங்க. அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த வெதருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சாடையான ஒரு காய்ச்சல், இருமல், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கதைக்கவே இல்லாத நிலைமையிலையும் வந்து நிற்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அந்த ஏதோ ஒரு வைரஸ் வந்துட்டு நினைக்கிறேன் தாக்கியிருக்கேன்னு சொல்லி. என்ன வைரஸ் இதுதான் பண்ணுற அந்த ஐட்டங்கள். ஓகே, என்ன வந்து உடைச்சி பார்ப்போமா? இன்றைய தினம் நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு அணுவிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அணு என்னடி வீட்டை வரையே குப்பையாக வச்சுக்க கடவுளே. எல்லா மக்கள்கிட்ட வந்து கிடைத்த அன்பு பரிசுகள். அனு சரி பொக்குன்றா காட்டிப்பறா. இதை வந்து இந்த ஏதோ முதல் எடுப்போம் ஒன்று காட்டு பார்ப்போம். பார்ப்போமா? இதையோ எது இதையோ இதையோ இஞ்சிட்டாப்பா இஞ்சி பாரு. இந்த இவ்வளோ பெரிய பை கிடக்குடாப்பா. இந்த பையுக்குள்ளே இருக்க இந்த பையோட சொல்கிறாடாப்பா. மற்ற எதிர்பார்க்கவும் இல்லையா இந்த நேரத்தில் வந்து இப்படி கேட்டு வந்து இப்படி திடீர்னு உங்களை மோமா காணக்குள்ள சந்தோஷத்தில் கதை வருது இல்லை. அப்போ கொஞ்சம் கழிச்சு கதை கணிக்கிறேன். அது வருது இல்லைப்பா. அவனுக்கு உங்களை கண்ட சந்தோஷத்தில் வருது இல்லை. இவன் என்னடாம்மா அந்த மாதிரி தவக்க மாதிரி எங்கே வேணாலும் அங்கே இருக்கிறான். பிடிக்க பார்த்தா எங்களை விட்டே இருந்தான். இப்போ அதான் இங்கே இருக்கிறான். இவன் தான் ஒரு அந்த எல்லா சவரம் விட்டையும் அந்த கவனிச்சு எல்லாத்தையும் விட்டையும் போய் சாப்பிட்டு ஒரே ஒரு சவரம் விட்டே வந்தான். என்ன சத்தியமா அவ காதலிச்சா ஆனா ஒத்துக்க மாட்டாடா. நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா. இந்த கிஃப்ட் ஏதோ கணக்கு காய்ச்சல் பாரு வீடியோவில். என்ன அண்ணா என்ன நினைக்கிற வரையாவது ஒரு வித்தியாசமான கிஃப்ட்டு கொண்டே கொடுக்குறான்னா கண்டு பார்ப்போம். என்னென்ன 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா. மை காட். பர்த்டே கார்டுக்குள்ள ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இந்த வருஷம் கடந்த வருஷங்கள் வந்து சரியான ஒரு இடருக்குள்ளாக ஏன்னா அந்த பேக் ஐடியெல்லாம் இருக்கட்டும் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைப்பட்டு உண்மையிலே வந்து மனசளவில் நிறைய வந்துட்டு சோர்வலையை செஞ்சுருந்தாங்க. வந்து அப்படியான பிரச்சனைகளை வந்துட்டு உண்மையிலே அனுபவிக்கக்குள்ள கூட வந்து ஒரு இடத்துல தானும் வந்துட்டு என்ன சொல்கிற அம்மா வந்து எங்களை சந்திக்கும் போது சொன்ன வசனமே என்னண்டு தண்டை கடைக்குட்டி அதாவது 4வது பிள்ளை அப்படின்னு சொன்ன மாதிரிக்கு வந்துட்டு இதில் எழுதியிருக்க வந்து வாசிப்போம். இதை வந்துட்டு வாசிக்கக்குள்ளே அர்த்தம் உள்ள மாதிரி இன்னும் மெருகூட்டி வாசிக்கணும்னு சொன்னால் என்ன என்னடா இதை பார்த்து இதால் அடிச்சுக்கிட்டு வந்துடும் உடல் யாது மரியா போச்சு. இல்லை அந்த எழுத்து முதலாவதாக டென்மார்க்கில் இருந்து சந்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி உடைக்கிற நாங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை வந்து பர்த்டே அன்றைக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தந்து விட்ட உண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். அப்போ என்ன சொல்கிற வந்து நேற்றைக்கு முந்தைய தினம் அதாவது 24ஆம் தேதி வந்துட்டு என்னுடைய பிறந்தநாள் வந்துட்டு நடந்தது. அது உண்மையிலே வந்து என்ன சொல்கிறது எங்கள் மேல் அதிகம் அன்பு வச்சிருக்கக்கூடிய உள்ளங்களால் வந்துட்டு இணைத்து பார்க்காத வண்ணம் நல்ல ஒரு சந்தோஷமாக வந்துட்டு நிறைவடைஞ்சிருந்தது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் 25ஆம் தேதியும் வந்து நாங்கள் அதில் ஒரு மிச்ச பகுதியாக வந்துட்டு எங்களோட 2 வீடியோக்களை வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு 26ஆம் தேதி நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனாலுமே இந்த வீடியோ வந்து நாங்கள் இன்றைக்கு போடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் தெரியும் வேணா இப்போ 26ஆம் தேதி 27ஆம் தேதி எல்லாம் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக நவம்பர் மாதம் பிறந்தாலே வந்து சொல்லுவாங்க வந்து விலை சுமந்த மாதம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவன் 24ஆம் தேதி 25ஆம் தேதியோட வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால்
ஒன்றும் செய்ய முடியாத நிலைமை. எங்களுடைய பிறந்த தினம் வந்து அது நிறைய பேர்ட்டோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் வீடியோ போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு அன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். அதே நேரம் இன்றைய தினம் வந்துட்டு 26ஆம் தேதி தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன நாள் அப்படின்னு சொல்லி. அதால் வந்துட்டு என்னத்தை சொன்னாலும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான வீடியோவாகவும் நிறைய பேருக்கு ஒரு நன்றி சொல்கிற வீடியோவாகவும் தான் வந்துட்டு இருக்கும். அப்போ இன்றைய தினத்தில் வந்துட்டு நான் இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணி இதை வந்து நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் வந்துட்டு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அப்லோட் பண்ணுவேன் 27ஆம் தேதிக்கு பிறகு. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் என்ன வீடியோ வந்துட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு வெளியாகவே வந்துட்டு எழும்பிட்டோம். வெளியே எழும்பியிருந்தாலுமே வீட்டு வேலை நடந்தபடியே அதையும் கொஞ்சம் வந்துட்டு பார்த்துட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பிளான் பண்ணாங்க. வந்துட்டு கொஞ்சம் நேரம் மழை பெஞ்சுது, அதால் போக முடியாமல் போயிட்டு இப்போ கொஞ்சம் மழை விட்டுருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைட்டாக தூரிக்கொண்டு இருக்குது. அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வெதருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து சாடையான ஒரு காய்ச்சல் இருமல், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கதைக்கவே இல்லாத நிலைமையிலையும் வந்துட்டு நிற்கிறாங்க. காரணம் என்ன சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு அந்த ஏதோ ஒரு வைரஸ் வந்துட்டு நினைக்கிறேன் தாக்கியிருக்கேன்னு சொல்லி. என்ன வைரஸ் இதை வேறோடைய இருந்து ஃபோன் காய்க்கிறான்டாப்பா. எனக்கு நான் நினச்சேன் யாரோ செத்துட்டாங்களா கொண்டு அழுகிற மாதிரி கிடந்து. என்ன ஒரே ஒரு இரவு தானே என்ன இதை பார்த்தா நினைப்பாங்களா யாரும் நீ நடிக்கிறான் என்ன சொல்லு அப்பாவே பஸ்ஸில் நக்கலை அந்த மாதிரி இருந்து. ஆனால் உண்மையிலேயே வந்துட்டு தம்பின்ற குரல் காணா போய் இன்றையோட 2 நாள் ஆகுது வந்து. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ எல்லாருக்குமே வந்துட்டு காய்ச்சல். அப்போ எங்களோட வீட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு சரியான இருமல் இருந்தது, ஆனால் காய்ச்சல் ஆகலை. அதே மாதிரி கவிதாஸுக்கு வந்துட்டு இருமல் இந்த பார்க்குறீங்களா இப்போ கண்ணூடாக. அதே மாதிரி வந்துட்டு அக்கிரிக்கும் சாடையாயிரம் இருமலால் பயந்துவான். என்னட்ட வந்து அப்போ கேட்டானேண்ணா அப்போ தேன் இருக்குதோ குடிக்கலாமுன்னு கேட்டு அப்போ அதெல்லாம் வந்து பிள்ளைக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். என்ன மாதிரி பிள்ளை இருமல் ஓகேண்ணா. அந்த மாதிரி அப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாடையாக வந்து இருமல் இருந்தது. அது கொஞ்சம் ஆளுக்கு டேப்லெட் போட்டோடையாக மாறிட்டு அப்பாவுக்கு வந்துட்டு ஆப்ரேட் பண்ணால் வந்துட்டு மேலே ஆள் வந்துட்டு இருமுறதும் கூடாது. அதால் ஆளுக்கு மாறினது வந்துட்டு சந்தோஷம். இப்போ இதெல்லாமே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கடுமையான காய்ச்சல், ஆளுக்கெல்லாம் இரவு சரியாக இயலாது. நம்ம வந்துட்டு படுக்கைக்குள்ளே 3 மணி இருக்கும் வந்துட்டு ஒரு 3 கால் அப்படி வந்துட்டு யாரோ சத்தி எடுக்கிற மாதிரி வந்துட்டு சத்தங்க கை ஒழும்பி போய் பார்த்தா வந்து அம்மா வந்து சத்தி எடுத்துகிட்டு வந்தால் அது வந்துட்டு சாப்பிடவும் இல்லை. இரவு வந்துட்டு ஒரு உப்பு பிஸ்கெட் பை பண்ணி கொண்டு வந்து கொடுத்தான்னு வந்துட்டு ஒன்றுமே அது சாப்பிடல. அப்போ இரவு வந்துட்டு வரும் பயத்தில் அது வந்து பிரட்ட தொடங்கிட்டுது. அப்போ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆளுக்கு எழுப்பி அப்பா வந்து எழுப்பிட்டார். உடனே வந்து ஒரு பிளேனி ஒன்று போட்டு கொடுத்தா பிறகு குடித்து ஆள் வந்துட்டு திருப்பியும் பேனடோல் போட்டுட்டு தான் வந்துட்டு படுத்தவா. அப்போ அம்மாவுக்கு வந்துட்டு நேற்று தினம் மேலாது இன்றைக்கு மேலாது. அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மா வந்துட்டு சமைக்கலை. அப்போ நாங்கள் வந்துட்டு அணுகிட்ட தான் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட போகிறோம்னு சொன்னால் வந்துட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பர்த்டேக்கு வந்து ஒரு சில கிஃப்ட்டுகள் இருக்குது. கிஃப்ட்டுகள் இன்றைக்குள்ள நான் முதலே சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஏதாச்சும் பர்த்தான கிஃப்ட் வந்திருந்தால் நான் கட்டாயம் வந்துட்டு அதை காட்ட மாட்டேன். காரணம் என்னென்னு சொன்னால் நான் பர்த்டே வீடியோவில் கூட வந்து சொல்லியிருப்பேன் வந்து அதெல்லாம் காட்டின வழியாக தான் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. அதால் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற வண்ணமாகவே நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு நான் அதை வந்துட்டு காட்டல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து முக்கியமாக அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மிகவுமே நல்ல ஒரு அழகான ஃப்ரேமாக இருந்தது. அதில் அந்த பொறிக்கப்பட்ட எழுதப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு ஒரு அருமையான வார்த்தையாக இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் அதில் வந்துட்டு ஒரு எஃபோர்ட் போட்டு அதை செஞ்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லும் முகமாகவும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பொக்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதையுமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற பார்த்து அவங்களுக்குமே ஒரு நன்றி சொல்லணும். அதுக்காண்டி இவங்களோட கிஃப்ட் வந்து வேர்த் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இல்லை. எனக்கு ஒரு கிஃப்ட்டுன்ற ஆட்டில் வந்துட்டு எங்களோட வீடு தேடி வந்து ஒவ்வொருத்தருமே எனக்கு வேர்த்தானவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே நேரம் எங்களோட வீடியோ பார்த்து எனக்கு விஷ் பண்ணினா ஒவ்வொருத்தருமே எனக்கு வேர்த்தானவங்க தான் சொல்லுவேன். வந்து நான் என்னத்தை மெயின் பண்ணி நான் அந்த வேர்த் அப்படின்றத சொன்னான்றது வந்து உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு விளங்கும் பண்ணி நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் இப்போ இங்கேருந்து வெளுக்கிட்டு அணுவிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சின்ன சின்ன பெட்டிகள் வந்தது அதை வந்துட்டு உடைச்சி அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து பெம்பலாக வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை வந்துட்டு நாங்கள் செஞ்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகணும். ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதையும் நாங்கள் வந்துட்டு செய்வோம். வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஹெல்ப்பிங் சம்மந்தமான ஒரு சில அப்டேட் வந்துட்டு கொடுக்க வேண்டியிருக்குது.
ஸோ நாங்கள் அதையும் வந்துட்டு முடிச்சு கொண்டு வர்றது தான் இன்றைய ஐடியாவாக வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு என்ன சொல்கிறது, எங்களில் ஓவரான வெண்மம் இருக்கிறவங்களும் இப்படியும் எழுதக்கூடும், என்னான்னு தம்பி நீங்கள் அந்த வீடியோ போடாடலும் அன்றைய தினம் நீங்கள் சிரிச்ச நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொமெண்ட்ஸ் கூட வந்துட்டு எழுதக்கூடும். வந்துட்டு உண்மையிலே அப்படி இல்லாமல் எழுதுகிற நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் வந்துட்டு அந்த ஃபோனில் அந்த கொமெண்ட்ஸ் போட யோசிச்சுப்பாங்க, நீங்கள் சிரிக்காமல் எழுதுவீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படின்னு யாருமே இல்லை. என்ன சொல்லுவாங்க, அப்படி இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு குறை சொல்ல வந்துட்டு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் தங்களில் என்ன குறை இருக்குது அப்படின்றத ஒரு நாளும் வந்து ஒரு தருமே திரும்பி பார்க்குறது இல்லை. ஏன்னா இப்போ நாம் வந்து என்ன விஷயம் வந்துட்டு எங்கே ஒரு இடத்துல பிள்ளையாக கதைக்கிறேன்ற பார்த்து அதை வச்சு வந்துட்டு ஃபேக் ஐடி போடுறதுக்கு அப்படி இப்படி வந்துட்டு தயாராக இருப்பாங்களா. ஆனால் நாங்கள் செய்கிற எவ்வளோ நன்மையான காரியங்களை குறித்து யாருமே வந்துட்டு கதைக்க மாட்டாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு சில பேர்கிட்ட மனசு வந்துட்டு ஹேர்ட் ஆகக்கூடாது. கடந்த காலங்களில் இருந்து எடுத்த அனுபவங்களின் நிமித்தம் வந்து நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு நாங்கள் இந்த ஒரு பதிவை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறோம். வந்து அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னென்று, நீங்கள் அந்த ஒரு சில குறிப்பிட்ட இடங்களுக்கு, அதாவது அந்த மாவீர துயிலும் இல்லங்களுக்கு எல்லாம் வந்துட்டு போகையில் தானே அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னில் வந்துட்டு குறை சொல்லுவாங்க. இதுவே வந்துட்டு நான் போயிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் சொல்லுவாங்க வந்துட்டு ரெண்டு போன வருஷம் போவா, நீ இந்த வருஷம் என்னத்துக்கடா போன, நீ என்ன நடிக்கிறதுக்கு வந்துட்டியோ, மக்கள்கிட்ட அனுதாபந்தோட வந்துட்டியோ அப்படின்னு வந்துட்டு எழுதுவாங்க. வந்து அதே நேரம் வந்துட்டு போயிட்டு அந்த இடத்துல நான் வந்து இருக்கும்போது யாராவது வந்து என்ன ஒரு கதை கேட்டு அந்த மாதிரி எதுவும் ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணேன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் என்னென்று நீ அவங்களோட கதையை போய் கொள்வேன் அதுக்கு ஒரு விமர்சனம் செய்வாங்க. வந்து அதாவது வந்துட்டு ஒரு மனுஷனை வந்துட்டு பிடிச்சா வந்து அவன் என்ன செஞ்சாலும் வந்து அது பிடிக்கிற மாதிரியே அமையும். ஒருவேளை பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவன் என்ன செஞ்சாலுமே வந்துட்டு பிடிக்காது. அந்த வகையில் என்னைய யாரெல்லாம் பிடிக்காம பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சாலுமே வந்துட்டு பிடிக்காது. அந்த அடிப்படையில் நான் என் சார்பாக எடுத்த முடிவு வந்துட்டு என்ன சொல்கிறது, என்னையை விரும்பி பார்க்குறவங்கள்ட்ட மனசுலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏதாச்சும் அப்படியான ஒரு சிந்தனைகள், அதாவது கிருஷ்ணா ஒரு அந்த சந்தோஷமான ஒரு சில வீடியோக்களை இந்த நாட்களில் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துட்டு இருந்தால் அதை வந்துட்டு நான் நிறைவேற்றணும் அப்படின்ற காட்டு தான் இன்றைய தினம் நான் இந்த வீடியோ செஞ்சிருந்தாலும் கூட வந்து நான் இதை அப்லோட் பண்ணாமல் லேட்டாக வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் விளக்கிடுவோம். ஸோ டைம் ஆகிட்டு வந்து நாங்கள் இப்போ விளக்கிட போகிறோம். அம்மா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோட காலை சாப்பாட்டுக்காண்டி ஒரு 3 வடை வாங்கினேன். நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிடுறியா? அப்போ நாளைக்கு உண்டே தான் அந்த 4 காயம் சாப்பிடுறதோட. ஆனால் பரவாயில்ல, இவன் சாப்பிட்டுருந்தாலும் உண்டா போயிருக்கும். நீ சாப்பிட வழியே 5-6 காகம் சாப்பிட்டு மகள் அடைஞ்சேன்னு சொல்லலாம். நாங்கள் அப்படியே அணுகிட்ட போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். சரி, இப்போ இதுதான் வந்த அந்த ஐட்டங்கள். இப்போ என்ன வந்த உடைச்சி பார்ப்போமா? இப்போ கதவை சாத்திட்டு போகண்டா, அப்போ அடிச்சு கொண்டே இருக்கிறப்ப காப்பி பெட்டாடிக்கோங்க அதுக்கான ஸ்டாண்ட் வாங்கணும்டா. ஸ்டாண்ட் ப்ரைவேட் அங்கேயும் வாங்கலாம், அதோ கடை வழியை. அக்னி யோசிப்பான், இதை கொண்டு வரேன்டா காலவை நான் கொண்டுறான் விட்டுருப்பேன் காருக்கு இருந்துட்டு. ஆனால் நீ கொண்டு வந்த வழியாக தான் இப்போ இப்படி காட்டக்கூடிய மாயிட. ஆமாம், இந்த கிஃப்ட் ஏதோ கணக்கு காய்ச்சவன் பார்த்து வீடியோவில். என்ன அண்ணன் என்ன நினைக்கிற வழியாவது ஒரு வித்தியாசமான கிஃப்ட்டு கொண்டே கொடுக்குறான்னா கண்டு பார்ப்போம். இதில் என்னென்னா இதில் அந்த கிளாஸ் பட்டி இருந்து கிடந்த உலக சுத்தம் கட்டது காணும். நீ அப்படியே பின்னிக்கிறேன் ஜாலியாக பிடிச்சோண்டு. சரி, ஹலோ உண்டு பாப்போம். ஹலோ, இது வந்துட்டே குரல் ஆத்தி ஆசையாடாக்கு கட்டதை கொடுத்துட்டோம். சும்மா அப்படி தான் கதைப்பேன் சாடையா, நீங்கள் குழம்ப கூட அடக்குன்ட்டு. அகினி, நாங்கள் பேங்குக்கு போவோம். சரியா? லோன் ஒன்றுக்கு சைன் வைக்கணும். இப்போ நாங்கள் அதில் போவோம். நீங்கள் என்ன செய்யண்டா? கவிதாஸ் உட்கால் பெட்ரோல் அடிச்சுட்டு வா. ஏண்ணா காசு தந்துவிடும் போயிட்டா. இங்கே ஒன்று புது இதுகள் வந்துருக்கேடா, கடையில் பிஸ்னஸில் அப்படி இப்படின்னு. அடே இது என்னடா இப்போ கார் கொஞ்சம் இதாக கிடக்குடாப்பா. ஒரு சடசடப்பு ஒரு ஆட்டம் உண்டு அடிக்கிற மாதிரி வருதுடா. வித்தியாசம் என்னென்னு பார்க்கணுமேடா இப்போ.
தூர பயணங்கள் போகிறண்டால் இழுத்தோர் கரைச்சல் இல்லை. ம் இது தூர பயணம் போகிறண்டா பார்த்துட்டு போகணும்டா, வெளில சிக்கல. அடே மற்றவருக்கா இல்லை அந்த 2 இந்த மேல் சீலிங் போர்ட் எடுத்து கொண்டுறோம் தம்பி, அப்போ தானே நாளைக்கு வேலை செய்வாங்களாம். அப்போ 2 போட் எடுத்து கொண்டு சொன்னால் 2 போட்டுக்காண்டி வாகனம் பிடிக்கிறாள். அப்போ அது ஒரு 3 கிலோ 4 கிலோ பெரும் போய். அப்போ மாண்ட போய் வேன் எடுத்துகிட்டு போகக்கூடா. அன்றைக்கு எடுத்த ஹொமோட்டை பூட்டிக்கிட்டி செக் பண்ணால் ஹொமோட்டை முன்றது வேணா எடுத்து சைஸுக்கு இது மாதிரி கட் பண்ணி கொண்டு வரலாம். வைக்க போகிறாங்க அப்படி தலைவர் எடுக்கிறாரு. அப்போ தலைவரை நினச்சி நான் காலம் எங்கடாப்பா தலைவர்கிட்ட ஹோலுகளை காணையிலேண்டு உனக்கே வருது. இப்போ 2 பேருக்கு முறை 2 வரும். அப்போ உண்டு அங்கே எனக்கு தேவை கிடக்கு உனக்கும் பதில் பொசாண்டே பெண்ணனைக்கு அடித்தார். அதுக்கப்புறம் நினைக்கிறேன் நேற்று முன்னாள் பிஸியாக இருப்பவனு குழப்பக்கூடாது விட்டுருக்கார் உலகண்டைக்கு அடிக்கிறார். கதைப்பமாக இருக்கா, நீ பெட்ரோல் அடிச்சுட்டு வா, அந்த பேங்க்கு போயிட்டு வந்த உடனே காய்ச்சுட்டு போவோமா, அவ்வளோ பிரச்சனை இல்லை. இது இந்த பெட்ரோல் மீட்டரில் ஒரு சின்ன அங்கே அந்த பட்டத்தை பார்த்தியா குத்து சின்ன ஒரு அப்செட் வந்து இருக்குது ஐதாஸ். உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்குங்கடாப்பா. சில பட்டத்தாலே செத்துருப்பான் அப்படி எதையுமே எழுத்தொண்டு அடிப்பேன் கிணத்துக்கு வந்து அக்னி அங்கேயே ஆட்டி நிற்கிறான்டாப்பா. சரியா விருப்பமாக இருந்தது அக்னி. இந்த இது இப்போ இது முன்னாட்ட நைட் பண்ணது இல்லை இல்லை அது கூட ஏன் அம்மா டென்மார்க் அம்மாட அந்த ஆசில் வாலன்ஸ் வந்தது. அது இதுக்கு பெட்ரோல் அடியா சரிவே அதில் வாலன்ஸ் வந்து 5000 கேக் காசுலையா? அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இந்த இது அடிச்சுண்டா, இதுக்கு அடிச்சுண்டா, பெட்ரோல் அடிச்சுண்டா, அது பிரச்சனை. கேக் காசில் பேலன்ஸ் வந்தது அது எனக்கு இல்லை. அது சரி. இப்போ பேங்க் அலுவல் முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அனுபவத்தை வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். உன்னோட போய் பேங்கில் மரியாதை அப்போ எனக்கு தெரியுமா? ஐசி நம்பரை கேட்டா அப்புறம் பார்த்தான்னு சொல்லுவோம் வேண்டான். அப்போது சரின்ட்டு ஐசியை பார்த்து ஐசி நம்பர் சொல்லியாச்சு. அப்புறம் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க அப்புறம் ஃபோன்லாம் கிடக்கா. ஓ அப்போ அவன்கிட்ட பேரை கேட்டேன் அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இப்படி சொன்னால் இது யோக்கா போடும். ஆனால் முதல்ல சொன்ன 2 3 ஓ அட என்னடா இப்போ ஐசி நம்பர் பாடம் இல்லாமல் இருக்கிறான்டாப்பா. நாளைக்கு ஒன்று கல்யாணம் கட்டினே போகிறான். இது அந்த வடிவேல் ஜோக் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? இந்த வடிவேல் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வடிவேல் செய்யாது. அப்போ அவன் உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி வழியாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன சம்மந்தம் பண்ணு? அதே மாதிரி தான் இப்போ நான் சொன்ன கதை வந்து சம்மந்தம் இல்லாத கதை இருந்தாலும் வந்து நான் ஏன் அதை சொன்னான்னு சொன்னால இப்போ மனுஷி சொல்லி விட்றாண்டு வையன் ஒரு 1/2 கிலோ கத்தரிக்காய் காப்போத்து தேங்காய் 2 தூள் பேக்கெட்டு ஒரு என்ன பட்படி என்ன சொல்லி விட்றாண்டு வையன். இப்போ கடையில் 2 ரூபா ஃபோனில் அடிப்பேன். என்ன சொன்னீங்க 2 ரூபா என்ன ஞாபகம் வச்சுக்குவோம். முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்குவோம். ஐசியெல்லாம் தெரிஞ்சா என்ன ஏறுது பிறகு ஐசி 1 அடி என்ன ஏறுது பிறகு இப்படியே இடங்களில் சொன்னால் தான் அது உனக்கு குறைச்சி நீ ஞாபகம் வச்சிருப்பேன். எல்லா நேரம் ஃபோன் விட அடே இந்த கதை நீ சொல்கிற அவன் ரொமேனியா போட்டு வந்தவன் இதுக்கு இருக்கேக்குள்ள அவனக்கள் ஃபோனுன்றது இப்போ கையில் இருக்குமன்றதை பற்றி அவனக்கள் அந்த ஃபோன் எந்த உதவும் ஒன்று சொல்கிற நீ மொக்கா கடவுளே அவனுக்கு ஃபோன் நம்பர் என்னமே அழகி கொண்டு போனோண்டேமே கால்லையும் கையிலையும் ஷர்ட்டு போக்குது. ஆனால் இப்போ நீ கைக்கிறது நல்லா கிடக்குடா. பழமையாக கேட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு கேட்கக்கூடியமே கிடக்கு. பெங்களோட சேர்ந்து இன்னொரு பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து அந்த காரில் வாரமே கிடக்கு. ஒரு என்ன சொல்கிற ஒரு இனிமையான குரலாக கிடக்கு. சங்கீத ஓய் பாட்டு பாடணும். என்ன ஆள் இது சிலிக்கன் பண்ணி கொடுத்துட்டியே? ஆள் அடிச்சு வேற என்ன வேறு சுபாஷ்
கிரில் பூட்ட வர்றேன் என்ன மாதிரி வீட்டு அடிக்கிறீங்களா. அப்போ நான் சொன்னேன் வெளுக்கிட்டேன்னு சொல்லி நோட்டு அடிக்க வருவேன் சாப்பிட வாங்க உண்டு. இல்லை நீ இப்போ நான் கிரில் பூட்டினா எல்லாம் நான் போய் நீ மினக்கலையாள இந்த யாழ்ப்பாணம் போகணுமே இல்லை. யாழ்ப்பாணம் போகணும் மண்டைக்குள்ளே கடையில் போகணும். நீ போட் எடுக்கணும்னு சொன்னால் வேனை மாற்றி கொண்டு போகிறேன்னு சொன்னால் நீ மாட்டை போய் வேனை மாற்றணும்டா அப்போ. சிஹெச் அடிக்க டிக்கியை தந்தோட தகரம் கொண்டு வந்தா தான் நான் கொண்டு வரேன் போட்டு. அது எப்படா கொண்டு வந்தேன் அதுதான் சி இதே இடம் இவடத்துல நைட்டில் ஆகணும் அதான். ஐயோ கடவுளே. ஏதாவது ஒரு பொருள் என்ன வந்துருக்கான் ஆட்டு பைக்குதா சி எதுவுக்கு பட்டணத்துலாம் செய்வாரா. நூறு சுத்த மாட்டான் பஞ்சினா அவனு சரியான அங்கே விலாசமாக போகுது அலங்கியா சின்ன சிரிப்பெல்லாம் போகால். திஸ் இஸ் த டைம் ஃபார் கிஃப்ட் அன்பாக்சிங்க. என்ன அப்பான்னு ஒன்று வந்திருக்கான் இது ஆட்டு அப்பா. ஓகே ஓகே தம்பி மற்ற அதாவது தூக்கிடா பா. வணக்கம். என்ன பிறந்த நாளுக்கு வேறு இன்றைக்கு வந்து நைஸாக போகிறீங்கள்டா கண்ணு. வீடியோ வர எடுத்து நிற்கிறேன் ஆம்பிட்டான்னு யோசிக்கல. என்ன காரணத்தை சொல்கிறேன் என்ன சொல்ல போறீங்களா சொல்ல எங்களுக்கு கண்டு அப்படி இல்லை. அப்போ சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க காரணம். அப்போ நீங்கள் வந்துக்கலாம். அவர் இல்லை நீங்கள் வரும். எப்போ அவரை கண்டீங்க முந்தைய அக்காக்கள் அம்மா கூட வாங்க. அப்போ இது மாதிரி இல்லை ஒன்றும் சொல்லல மற்ற எதிர்பார்க்கவும் இல்லையா. எந்த நேரத்தில் வந்து இப்படி கேட்டு வந்து இப்படி திடீர்னு உங்களை முகமாக காணக்குள்ள கதை வருது இல்லை. அப்போ கொஞ்சம் கழிச்சு கதை நிற்கிறோம். அது வருது இல்லைப்பா. அவனுக்கு உங்களை கண்ட சந்தோஷத்தில் வருது இல்லை. ஓ தொண்டையில் அப்படியே அடைச்சு போச்சு. அப்போ நீங்கள் எப்படி காரணம் சொல்ல உண்மையில வாய்ஸை மாற்றி பேசுவோம். இல்லை உண்மை அடைச்சு அப்படியே இல்லை வருது இல்லை மொட்டை ராஜேந்திரா அது நல்லா ஆகும் இல்லை கேட்க. இது அது அப்படியும் இல்லையே வராது. பெண் அது அஞ்சு வந்து உடுப்பாடு வேண்டாம். உடுப்பு கடை வந்துட்டான் இங்கே யாருக்கு பிள்ளைக்கா இல்லை இது ஏஞ்சல். சரி மாறி வச்சிட்டீங்களா. ஓகே சரியா சாப்பிட்டீங்களா. சரியா ஏன்னா இது சாப்பிடாட்ட ஒன்றும் செய்யலாம் சும்மா கேட்டுப்பா. சரியாண்ணா. ஓகே இவன் என்னடா அம்மா அந்த மாதிரி தவக்க மாதிரி எங்கே போனாலும் அங்கே இருக்கிறான். பிடிக்க பார்த்தா எங்களை விட்டே இருந்தான். இப்போ பார்த்தா இங்கே இருக்கிறான். இவன் தான் ஒரு தான் அந்த எல்லா சவரம் விட்டையும் அந்த கவனிச்சு எல்லாத்தையும் விட்டையும் போய் சாப்பிட்டுன்றது ஒரே ஒரு சவரம் விட்டே வந்தான். காலம்ப சாப்பாடுக்கு வீட்டை வந்தான். மதிய சாப்பாடுக்கு பண்ணு விட்டாங்க. இருபது எங்கடா அரிசியாக விட்டியோ அவளும் ஜெயிக்கிறா. ஒரு தடவை மறக்காம இருக்கு. அப்போ என்ன சாப்பிட்டு போட்டு உஷாரா உனக்கு தம்பரே சமைக்கல இன்னும் என்ன கறியடி மீன் குழம்போ நேற்று ரஜ்ஜியை தந்து விட்டுண்டே மீன் குழம்புன்றீர்கள். என்ன மாதிரி இருக்குது அது உடல்நிலை மேல் கொஞ்சம் பிரச்சனை கொண்டேக்கு. அப்போ குட்டி கண்டபடி ஆக்கள் மந்து போடுறது தானே. அதால் சின்ன நேரத்தில் தான் அந்த டக்குன்னு அந்த இன்ஃபெக்ஷன் வரும். மாறி தவக்காய் சரி சாப்பாடு பிடிச்சோம் நினைச்சியா. இதுக்குள்ளே சாப்பாடு ஐட்டம் வேறு அன்னைக்கு கிளாஸில் தண்ணி விட்டு குடிய பெரிய வேறு என்ன நீ கை கழிட்டு சாப்பிட்றீங்க. ஓய் அப்போ என்ன கையை கழுவி விட்டு இருக்கட்டா வருமா சாப்பாடு இந்த மாதிரி. தம்பி குறை அடிச்சோட என்ன செய்யறேன் நினைக்கிறான் போல. ஆனால் குரலை கேட்டோன்னா சிரிப்பு போலீஸ் மாதிரி வந்துடும். அடே ரெண்டு இந்த போட் எடுத்துட்டோம்னாப்பா காரில் கொண்டு வரையில. அப்போ
சும்மா அந்த சிப்போட்டு அந்த கருத்த சின்ன அகலமான கருப்பு கடையில் யாழ்ப்பாணம் அவர் 3 கிலோ வெயிட்டு மேலே அதை காருக்கு வைக்கல நீளங்கானா இல்லை இப்போ தான் காருக்கு பெட்ரோல் அடிச்சு 5000 ரூபாய்க்கு நீ அதுக்கு வேனை கிடைக்கும் அது இப்போ 5000 ரூபா ஆ 3000 அடிச்சாங்க அடே சொன்னிய விஷயம் சர்மையை காட்டு ஃபோன் பண்ணி சொல்லணும் நீ அடே போவேன் நின்று கதை போய் தான் சொல்லணும் கொண்டா பேட்டு பாஸ்போர்ட் என்னென்ன இண்டியண்டு படம் கிடக்கோ இங்கே இங்கே பாத்தி என்ன பாஸ்வேர்ட் மாற்றி கொண்டு போறியோ இங்கே இதாட்டு பாஸ்வேர்டு சொல்ல தெரியா ம் ஆளை தெரியல எனக்கும் ஆளை தெரியல ஆனால் இவன் இல்லை ஆனால் பேருண்டு பேர் தான் கிடக்கு ஏன் சர்மியா அமௌண்ட் கிடக்குதா இல்லை அது இந்த பாஸ்வேர்ட் செஞ்சாங்க நீ எங்கேயா விடத்துக்குனா போகணுமாடா இப்போ இல்லாட்டி செஞ்சே பிஎஸ்ஸும் இல்லையே ஆ இல்லை இந்தியா அப்போ கொழம்புக்கு நான் போட்டேன் இங்கே பலாலிலேருந்து பலாலிலேருந்து கொழம்பு போட்டு வாங்க இப்படிதான்டே கவிதா வச்சு குப்பரை விழுந்தா இன்னொரு கவலை மாட்டா சரி ரசிவர் ஏ காசு விழும் எனக்கு காசு பார்த்தா இல்லையோ இந்த குரலோட பாட்டு படிச்சானே இல்லை இருக்கும் அந்த பாடி வந்து இந்த பாட்டு படி மெதுவா தந்தி அடிச்சானே பாஸ்போர்ட்ல மூணு படிக்கணும் மெதுவா தந்தி அடிச்சானே அல்லாட்டி அந்த பாட்டை படிச்சு ரவீந்திரராஜ் படிச்சாச்சு என்ன சத்தியமா அவ காதலிச்சா ஆனா ஒத்துக்க மாட்டாடா நீ இப்ப கூட கேட்டு பாரு இல்லைன்னு சொல்வாடா அன்புரணி அண்டே வந்து உன்னை பொம்பளை குரலை படிக்க விட்டுருக்கலாம் பத் 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 மாதிரி என்ன படிச்சு ம் கறியை பொறுத்து என்ன கறி ஆ மீன் கறி என்ன மீன் பூஞ்சக்கண்ணியோ பூஞ்சக்கண்ணிக்கண்டா வெள்ளையரிசி இல்லை குத்தரிசி இருக்கு அதில் நல்ல குத்தரிசி குழஞ்சா இல்லை ஆ பெயிண்ட் அடிச்சுட்டு கொடு மாண்ட பாடியில் என்னதா சீக்கிரம் இப்போ இந்த பாஸ்போர்ட் கொண்டு நான் பேங்க்கு போகிறக்காண்டி கொண்டு பேங்கே இப்போ பாஸ்போர்ட் கடை எவ்வளோ கொடுறான் இல்லை இல்லை அப்போ புத்தகம்லாம் சிட்டுது ஆக்சுவலாக புத்தகம் கேட்டால் கொடுக்கும் நான் ஐசி கார்டில் தனி தண்டை யோசிக்கல லைசன்ஸை கொடுக்க சரி புத்தகம் கேட்டால் இதை கொடுப்போன்னு கொண்டு வரான் பாஸ்போர்ட்டை யோசிக்கலடா ஐடென்டி கார்டு ஐசி இருக்குதானே சாரி லைசன்ஸ் இருக்குதா லைசன்ஸும் கொண்டு பாஸ்போர்ட்டும் கொண்டு போயிருக்கான் இவன் சும்மா அவருட்றான் லைசன்ஸுக்கு பேசுக்கு கிடந்தது நீ அடே உனக்கு ஒன்று தெரியுமே பொய்யை வந்து எல்லாராலையும் சொல்லலாம் பொய் சொல்கிறதுக்கும் ஒரு சிரமம் ஒன்று தெரியுமே பல போனோம் அதில் கையாசிட்டு தான் ட்ரைனிங் எடுப்போம் அது சொன்னியே நான் வரவேற்கிறேன் அடிப்பானா சும்மா இழுப்பான் அடிச்சாடி எது அதுதான் இழுத்தான் இல்லாட்டி அக்னிட்டேயும் பிரச்சனை இல்லை கேட்கலாம் பொய்யல் சொல்கிற பற்றி என்ன மைண்டு ஏன்னா அக்னி தம்பி பேர் முறார் குளத்துல குளிச்சது நான் 2010-11 போனேன் அதுக்கப்புறம் இல்லை தம்பி வழியில் வழியிட்டு புறாக்கத்துக்கு முதலேடா அதெல்லாம் இல்லை கிக்கா இருக்கும் கிக்கான இடத்துல தான் போய் குதிக்கணும் முந்தியவங்களை என்ன கிரிக்கெட் மேட்ச் கொண்டு வரலாப்பா குளத்துக்கு பின்ன என்ன கொண்டு எல்லாம் குளத்துக்கு தள்ளி நான் எல்லாம் அழுது குளறி எல்லாம் என்னையை தாமத்தி போட்டு கொண்டு வருவான் ஈரை காய்ச்சிட்டு விட இங்கே வந்து அம்மா சனா அடி அடிப்பா என்ன போட்டு உங்க ஓடிடுவாங்க என்னையை மாட்டி விட்டு நான் திருப்பி குளிச்சுட்டு ரொம்ப பிறகு கிணத்துக்கா குளிக்கிறது அந்த வயசில் அதை செய்யும் கைதான் சேர்ப்பான் இப்போ தான் புத்தி இல்லைன்னா தான் அப்போ அப்பையும் புத்தி இருக்கலையா அம்மானுக்கு அப்படி அந்தந்த வயசுல அதை செய்யாட்டி அதிகமான பிள்ளைகள் இல்லை தெரியுமோ அப்படி செய்யணும் சின்ன பிள்ளைகள் அங்கே குளிக்க குளம் ஐயோ மட்டக்களப்புலேயும் குளம் இருக்கும் பங்கடா குளம் அதுதான் தோட்டத்துக்குள்ள நிற்க தண்ணி
அதுதான் மெயினு. ஆ வேடா சாவம் இங்கே 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 வடமானத்தில் இருக்கிற மாதிரி தான். இந்த வட்டாரத்துக்கு இல்லை, ம் குதிக்காத கிணறு இல்லை, குளிக்காத குளம் இல்லை, குளிக்காத கடல் இல்லை. ஒன்று மிஸ் பண்ணுறேன் சொல்லுங்க. முந்தி வீட்டை குளிக்க ஒரு எடுத்துனா கையை கழுவி போட்டு வர. யோசிச்சு பார்க்க எனக்கு தெரியல. அண்ணே அவ அப்ப நினைப்பில பூஞ்சக்கண்ணி பாய் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்கண்டா. கறி குழம்பு கறி இருக்கும் போது எப்படி இருக்க சாப்பிடுவாங்க. ம் என்னண்டு குழம்பு இருக்க சாப்பிடுவார் எப்படி நீயே வச்சு கொஞ்சம் பொறுவார். நான் சமைச்ச கேட்டுவார். ஆ பூஞ்சக்கண்ணியை வட்டி காய்ச்சலன்னா நீங்கள் இல்லாண்டிய இப்போ என்ன சின்ன நாளை செய்ய ஆக்கள் கூட இல்லோடா. நீ அடுத்தாளப்பா போகிறேன். மகனோட ஆ ம் ஆக்கள் கூட உண்டு. கடையில் வெட்டினாண்டா நான் கொண்டு வெட்ட கொடுப்பாள். யோசிச்சு பேர் முந்தி இந்த நேரம் வேண்டா விஜய் இந்த வேணையும் பானத்தில் நிற்பினோம். ம் அல்லாடி ஐத்திருசாம் ஐத்திருசாம் இப்போ டைமண்ட் நட்சத்திரம் தான் காணக்கூடிய கிடக்கு. உண்டு வடமராட்சிக்கு ஆள்பட்டம் அப்படி ஏற்றுனா அண்ணா. ம் ஆள்பட்டம் அந்த லெவலில் ஏற்றுனா அண்ணா. அவன் என்ன ட்ரௌசர் ஷர்ட் தீபாவளிக்கு என்ன இறங்கினதோ அதே மாதிரி அடிப்பான். இதுக்கு ஏற்ற மாதிரி விஜய்க்கு அது மட்டும் மட்டும் இல்லை, சும்மா கட்டி பிடிச்சி கொண்டு தான் நிற்கிற மாதிரி 2 பேர். அடுத்த ஹார் இருக்குது திமுக அந்த ஃபோட்டோவில் குத்தின படத்தை காட்டி போட்டு சாதினிக்கு போடணும்னு சொல்லிவிட்டேன். அடே இன்றைய பார்த்தான்டா ஒரு வீடியோ உண்டு. 11 வருஷத்துக்கு முதல் நடந்த கொலைக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10 பேருக்கு மேலே தான் ஒத்துருக்காங்க. இங்கே ஆச்சு இங்கே இலங்கையில் இல்லை இந்த இது ஆயுள் தண்டனை இல்லை மரணாண்டேன்னா அதில் போட்டுவிடாது. ஆயுள் தண்டனை தான். ஆயுள் மட்டும் செய். நீ எதுவும் நல்லா நினைக்கிற? மரண தண்டனை இல்லை, ஆயுள் தண்டனை விட மரண தண்டனை இல்லை. ஒன்றும் இல்லை. நீங்களே எது நல்லா நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்க. ஏ அப்போ எனக்கு என்னண்டா இந்த பொடியனை குத்துச்சா கொண்டு என்னடா அப்போ என்னடா ஆக்கலண்ணா அது சின்ன படியில் என்ன குத்துடா பார்த்து கழுத்தெல்லாம் ஓட்டையா போயிட்டுதாப்பா. அதை பார்த்து அலாக்களுக்கு இன்னும் இல்லை செய்யுது. கழுத்துக்குள்ளே என்னென்ன சாமான் இருக்கண்டது, பாக்ஸுக்குள்ளே என்னென்ன சாமான் இருக்கண்டா கலட்டி பார்க்குற மாதிரி கழுத்துக்கு என்னென்ன சாமான் இருக்கண்டா குத்தி பார்த்துருக்குறாங்க. ஆத்தி மனுஷர் இப்போ கொலை செய்கிற காலம் என்ன காலம்னா கடவுளே நேக்க நடுங்குதாக்கு. ஒரு ஆளுக்கு கை நீட்டி அடிக்க கூடமே நம்புறா எங்களுக்கு என்ன. என்னால் சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் 2 பொலிசிங் பெயின் ஒன்று கொடுத்துட்டு ஏற்றினா என்ன நல்லா இருக்குமில்ல இல்லையோ டீலாக்ஸுண்ட பூட்டி போட்டு அடிக்கல, அது அங்கே வச்சு அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்னா. கிரில் வந்து வடிவாக இருக்கணும், மனுவாகட்டிய மாதிரி இருக்கக்கூடாது. மண் வாழ்க்கையின் அடுத்த என்ன பிளானில் இருக்குது மன தெரியல. ஒரு வருஷம் இப்படி தான் போய் கொண்டே இருக்கு. பிளான் பண்ணி வாழலாம் கிடக்கு. துபாய் கட்டாயப்படி கேட்குறேன்னா ஆளுக்கள் 10 வருஷம் உண்டு கட்டாளா தெரியல. இன்னொன்று உங்களை பார்க்கலாம் கதைக்கலாம். அங்கே வந்து பார்க்குறேன் சரி முந்தி இப்போ இருந்தாலும் ஃபோன் இருக்கு, வீடியோ காலில் பார்க்கலாம். அண்ணா போன மட்டும் யோசிச்சுப்பார். பார்த்து கோல் கதைக்கவே இல்லை. அங்கே இல்லை போகணும் வீடைக்கு. அதுவும் ஸ்டொப் வாட்சில் நிமிஷத்தை அமர்த்தி இல்லை அங்கே டெலிஃபோன் போட்டதுக்கும் எல்லா நாட்டுக்காரங்க இருப்பான். கீவில் நின்று ஒருக்கா போட்டுட்டு காலத்தை போட்டு கதைச்சிட்டு எடுக்க சொல்லுவோம். திரும்பி போய் பின்னுக்கு வரும்.
அண்ணாங்களுக்கு ஒரு கலர் நோக்கி அவன் அனுப்பிட்டு வந்து நேரம் டீ டி 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 அந்த ஃபோனை தொட்டக்கே மிரநாடி அடிப்பான் அண்ணா வந்து 3310 டிங் 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 டிங். அனு என்னடி வீட்டை ஒரே குப்பையாக வச்சுக்க கடவுளே நான் வந்து தான் உங்களுக்கு கழுவி மொப் பண்ணி கூட்டி தர வேண்டிய ஒரு மனுஷர் வந்து இருக்கிறே இல்லையே இந்த வீட்டில் ஒரு மனுஷர் வந்து இருக்கிறே இல்லையே சொல்லுவா அப்போ மாவுள் விட்டே எப்படி வச்சுக்க ஜல காட்டாதே பஞ்சாட அப்படியே ஒரே அடியா பிரேமி எடுத்து வந்து வச்சுட்டு காட்டும் எடுத்துனேன் சரி மக்களே அப்போ நாங்கள் இப்போ எங்கள்ட பிறந்த நாளுக்கு வந்த இதை என்ன பொட்டியெல்லாம் பார்ப்போம் சரியோ என்னென்ன வந்துடாக்கன்னு பார்ப்போம் கவிதாசம் வந்தால் தான் காந்த குரல் அழகாக இருக்குது அக்கினே மிஸ்டர் சுப்ராங்க சாப்பிடு நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் அனுவும் நின்றாருன்னா இந்த வீடியோ சிறப்பிக்கலாம் அனு வாரால் இல்லையே பொக்குண்டு இறங்குறான் இல்லையா இங்கே விலக பிரிய சரியா மேலே இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து கிடைத்த அன்பு பரிசுகள் அனு சரி பொக்குண்டு இறங்காட்டி போகிறா இதை வந்து இந்த எதோ முதல் எடுப்போம் ஒன்று காட்டு பார்ப்போம்மா உனக்கு எது முதல் கண்ணுக்கு கவர்ச்சியாக கண்டு பார்ப்போம் என்ன பெருசுதான் சொல்ல எதோட இப்போ இதையோ எது இதையோ இதையோ இங்கேப்பா இங்கே பாரு இந்த இவ்வளோ பெரிய பை கிடக்குடாப்பா இந்த பையுக்குள்ளே இருக்க இந்த பையோட சொல்கிறாங்களாப்பா இதோட இப்போ பண்ணுறியோ சரி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டென்மார்க்கில் இருக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா வந்து எனக்கு தந்து இதை வந்து பர்த்டே அன்றைக்கு தான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தந்து விட்ட உண்டு அப்போ நான் வந்துட்டு பர்த்டே அன்றைக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணே தானே அதால் ஓப்பன் பண்ணல அப்போ இதில் வச்சு உங்களுக்கு முன்னுக்கு ஓப்பன் பண்ணுறேன் மிஸ்டர் சொல்லுமா மிஸ்டர் சொல் எவ்வளோ அர்த்தம் இந்த பிரேமுக்கு அதே புற பக்கம் வைக்கிறேன் தெரியக்கூடாது அப்படியே ஒன்று தூக்கி வந்து வைக்கணும் ஒரு நாளும் இல்லை இல்லை இது கவிதாசி நீ என்ன நினைக்கிற இதை வந்து தூக்கி கொண்டு வந்து யார் வச்சவர் சரியா என்னதான் தூக்கி கொண்டு வந்தாலும் ஒவ்வொருமே அந்த பக்கம் ஜாதி வைக்க மாட்டான்டாப்பா கடைசி வந்து தூக்கி வந்து அப்படியே அப்படி வச்சிருந்தாங்க இல்லாட்டி முன்னுக்கு இது வச்சு படைக்க போட்டுக்கலாம் என்ன சொல்கிறேன் செய்து இது விசேஷம் வேறு அப்போ நாங்கள் முதலாவதாக டென்மார்க்கில் இருந்து சந்தை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணி உடைக்கிற நாங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன கண்டு பார்ப்போம் ஒரு கெஸ்ஸிங் ஒன்றுமா எனக்கு இல்லை என்ன கொண்டு கெஸ் பண்ணுவோம் இதுக்கு ஏதோ பொருள் இருக்கு வா கையற்றா உண்மையில் யாரும் வந்து அறிய முடியாத ஒரு உண்மையா இதுக்குள்ளே வந்து கட்டாயம் ஒரு பொருள் தான் இருக்குமன்றதை ஒரு தாளையும் கெஸ் பண்ணிடலாம் அது அந்த வகையில் மானுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் இதை நாங்கள் திருப்பியும் பயன்படுத்தக்கூடிய உடைச்சி வச்சா இல்லை வேறையாக நாங்கள் கட்டி கொண்டே கொடுக்கலாம் அதுதான் ரைட் இப்போ நான் பேக் உடைச்சவன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டாக்கா ஒவ்வொன்றா தான் அப்புறம் என்ன நானே சரி ஓகே அப்போ முதலாவது 2SK அப்படின்ற ஒரு இது எழுதி ஒரு எம்பலப் உண்டு அதுக்குள்ளே என்ன எழுதிஇருக்குது அப்படின்ற பாப்பம் வந்து சலோ டேப்பால் வந்து ஒட்டி கிடக்குது ரைட் ஐ திங்க் இட் சுட் பி அ பர்த்டே கார்டா ஓகே எனிவே நம்ம வந்து பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா ஓ மை காட் பர்த்டே கார்டுக்குள்ளே ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்து போட்டு என்னண்டு இப்போ கிடந்து வந்து இந்த காட்டுக்குள்ளே அவையில் கைதவரம் விழுந்து கொண்டு அவைகளுக்கும் கைதவரி விழுந்துட்டோம் சரி அப்போ இது காட்டுக்குள்ளே காசு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 யூரோ வந்துட்டு அம்மா வந்து வச்சு தந்திருக்காங்க ரைட் ஓகே அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த இதில் எழுதியிருக்கிற வந்து வாசிப்போம் இதை வந்துட்டு வாசிக்கக்குள்ளே இது அர்த்தம் உள்ள மாதிரி இன்னும் மெருகூட்டி வாசிக்கணும்னு சொன்னால் என்ன என்ன இதை பார்த்துனா இதால் அடிச்சுக்கிட்டு பார்த்துனா என்னதான் அடிச்சு லேசரால் நினைக்கிறேன் என்னதா லேசரால் வடிவம் அடிச்சான் நுணுக்கம் அடிச்சான் அன்றைக்கே பார்த்துட்டு வீடியோவில் சிரிக்கல அதுதான் சரியா கவனிக்கல யாரப்பா குழப்படி விடுறது சரி இந்த இதை வாசி பொருள் பட வாசிக்க பாடிக்கலையா
ஓகே 24/11/2025 100 யூரோ என்ன இல்லை எங்களுக்கு போட்டிருக்கு 100 சரி சரி ஓகே ஓகே 30வது அகவையில் கால் பதிக்கும் எங்கள் கிருஷ்ணாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்வரும் காலங்களில் சகல கஷ்டங்களுக்கும் நீங்கி ஒரு அமைதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உன்னுடன் கூட இருந்து உடல் யாதும் மரியா போச்சு இல்லை அந்த எழுத்து கண்ணாடி போட சின்ன எழுத்தாங்க கொஞ்சம் விளங்கு வரையில நீ படி எல்லாருக்கும் புலசரியல் வாரது இல்லையாண்டு இல்லை இருந்தாலும் ஒரு கொஞ்சம் வந்தாலும் அதை டியூனா பார்த்துக்கலாம் நீ வாசித்த பிள்ளை இல்லை அந்த 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 பொருள்பட கொஞ்சம் வாசித்தா நல்லா இருக்கு. மற்றபடி நீ நெருப்பன் தமிழுக்கே எடுத்து நீ போயிடல பி ஏன்னா ஓகே 30வது அகவையில் கால் பதிக்கும் எங்கள் கிருஷ்ணாவுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எதிர்வரும் காலங்களில் சகல கஷ்டங்களும் நீங்கி ஒரு அமைதியான ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உன்னுடன் கூட இருந்து அவ்வளோதான் நீ சறுக்கி இருக்கிறியோ அது உடல் யாதும் யா உடல் இல்லை இல்லை உடல் யாதுமண்டா என்ன அர்த்தமடா இல்லை அந்த அப்படி தான் நம்ம டியூன் போட்டு பார்க்கலாம். அப்படி நம்ம உடல் அந்த லாது உடலாதும் உடலாலும் ஓகே உடல் யாதும் இல்லை உடலாஜும் உடலாலும் சரி மனதாலும் சரி சோர்ந்து போக விடாமல் அதற்கு உரிய தைரியத்தை தந்து உன் வாழ்க்கையை சிறப்படைய செய்ய வேண்டுமென்றே உன்னுடன் அக்கினி இருக்கிறான். ஆண்டவரை அதுபோக உங்கள் வீட்டிலிருந்து 1000 ரூபாய்க்கு வந்த பச்சைகளுக்காக ஒரு ஏசி ரூம் போட்டு அப்போ சரக்குவன் ஒரு மலைக்குள்ளவனை நினைய விடாமல் ஒரு தொப்பி வாங்கி கொடுத்து அவனுக்கு என்ன மாதிரி அக்கினி இப்போ ஆக்கிரியா அண்டு அக்கினி இருக்கிறான். ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறோம். நீ ஒரு ஆலமரம், அதில் இன்னும் பல விருட்சங்கள் விட்டு அதன் கீழ் இன்னும் பல வாழை மரமாக இருக்கிறான் கவிதாஸ். விழுதுகள் அதில் இன்னும் பல விழுதுகள் விட்டு அதன் கீழ் இன்னும் பல மக்கள் இளைப்பார ஆண்டவர் உன்னுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. நல்லதை நினை, நல்லதை செய், நல்லதே நடக்கும். கோட் பிளஸ் யூ என்றும் அன்புடன் அம்மா அண்ட் அங்கிள். ரைட். ஸோ அந்த வகையில் உண்மையாக சொல்லணும்டா, இன்றைக்கு அம்மாக்கள் வந்து எங்களோட கதைக்க தொடங்கி நான் நினைக்கிறேன் 4 வருடத்துக்கும் மேலே இருக்குமென்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வந்து உண்மையிலே வந்து இந்த 4 வருஷம் எங்களோட யூடியூப் ஜேர்னி கிட்டத்தட்ட 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷமாக போய்க்கொண்டு. அப்போ இத்தனை வருஷ காலங்கள்லேயும் வந்து எங்களோட பழகினவர் வந்து பலர் ஏன்னா உண்மையிலே வந்து பலர். அப்போ அந்த வகையில் வந்துட்டு இப்போ ஒரு ஆளை பற்றி நல்லா சொல்லி ஒரு ஆளை பற்றி நம்ம கூடாமல் சொல்கிறதுன்ட்டு இல்லை. நல்லதை செஞ்சவங்களை பற்றி நல்லதே சொல்லணும். கூடாது செஞ்சுருந்தா கூட அவங்களுக்கும் நாங்கள் நல்லதே சொல்லணும். அப்போ தான் அவங்கள எப்போயா ஒரு நாள் அவங்களோட மனசு வந்து மாறும். அந்த வகையில் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அம்மாக்கள் வந்து எங்களோட இன்றைக்கு கதைக்க பேச தொடங்கி எவ்வளோ காலத்துலேயும் வந்து அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷம் ஏன்னா இந்த வருஷம் கடந்த வருஷங்கள் வந்து சரியான ஒரு இடருக்குள்ளாக ஏன்னா அந்த பேக்கைடியராக இருக்கட்டும் அப்படி இப்படின்னு நிறைய பிரச்சனைப்பட்டு உண்மையிலே வந்து மனசளவில் நிறைய வந்துட்டு சோர்வலையை செஞ்சுருந்தாங்க. வந்து அப்படியான பிரச்சனைகளை வந்துட்டு உண்மையிலே அனுபவிக்கக்குள்ள கூட வந்து ஒரு இடத்துல தானும் வந்துட்டு என்ன சொல்கிற அம்மா வந்து எங்களை சந்திக்கும் போது சொன்ன வசனம் என்னண்டு தண்டை கடைக்குட்டி அதாவது 4வது பிள்ளை அப்படின்ட்டு சொன்ன மாதிரிக்கு வந்துட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே சொல் என்னதான் நடந்தாலும் அவனுங்களோட பிள்ளை தான் அப்படின்ற மாதிரிக்கு இன்றும் வந்து என்ன சொல்கிறது இந்த 4-5 வருஷத்துக்கு முன்னே வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட் டைம் கதைக்குள்ளே அந்த இருந்த இம்ப்ரெஷன் வந்து அதாவது அந்த ஏக்கம் வந்து இன்றைக்கு இத்தனை வருஷம் கழிச்சும் நான் வந்துட்டு கோல் எடுத்தேன்னு சொன்னால் அதே ஏக்கத்துடைய வந்து அம்மாவும் மங்களும் வந்துட்டு கதைப்பாங்க. ஒரு சிறிய மாற்றம் தானும் இல்லை. வந்துட்டு காலத்தால் ஏற்பட்ட அந்த வயதில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டே தவிர வந்து வச்ச அன்பிலேயோ பாசத்திலேயோ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கடுகளவு கூட மாற்றம் வரையில் இதுக்கிடையில் வந்து இந்த 4-5 வருஷத்துலேயும் வந்து நிறைய பேர் எங்களோட
நிறைய விதமாக நன்மைகள் செய்கிற மாதிரிலாம் பழகியான எங்களுக்கு வந்துட்டு இனி இல்லைன்ற ஒரு இதான வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்கள யார் என்னாருன்னு நாங்கள் சொல்ல விரும்பலை. அப்படி ஒப்பிடும்போது வந்துட்டு உண்மையிலேயே வந்து அம்மா வந்துட்டு என்ன மாதிரி எங்களுக்கு இதில் வந்துட்டு தண்டை கைப்பட எழுதியிருக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் சொல்லுவேன் வந்து உண்மையிலே அம்மாவும் அங்களும் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு கோடை என்ன சொல்லுண்டா நீ 2 வசனத்தை பார்த்து. உண்மையிலே அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க வந்தாலும் வந்து அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம கூட அதிகமாக வந்து மோஸ்ட்லி எங்கே வெளியில் போனாலும் வந்து நம்மளை தான் வந்து கூப்பிடுவாங்க. வந்து என்ன ஆக்களுக்கு வந்து டைமிங் முக்கியம் வந்து அந்த டைமிங் இல்லாட்டி வந்து ஆள் வந்து அங்கே வந்து சூடாகிடுவார். அதோட வந்து என்ன இங்கே வந்தாலே நாங்கள் ஃபுல்லாக போய் நிற்கிறதாங்க பகலோ நைட்டோ வந்து ஆக்கள் வந்து என்ன சொல்கிறோம் நாங்கள் நம்ம நின்றா வந்து அவங்களோட சேர்ந்து கதைச்சா ஒரு சந்தோஷம் மாதிரி வந்து அந்த வெக்கேஷனே அவங்களுக்கு ஒரு பூர்ணம் அடைஞ்ச மாதிரி. அந்த வகையில் வந்து உண்மையிலே சூப்பராக ஹோல் எடுத்தாலும் வந்து அப்போ பொண்ணு காய்ச்சி ஆக்கள் வந்து சாப்பிடுவாங்கல அந்தளவுக்கு சந்தோஷம் விஜயத்தை வந்து எல்லாத்தோட வருவேன். இல்லை என்ன சொல்கிற வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அம்மா பாசம் ஒரு அப்பா பாசம் அதாவது இந்த பிள்ளைகள் பாசம் இல்லாத ஒரு சில பேர் எலும்பில்லாத நாட்கால பல விஷயங்களை கடந்த காலங்களில் வந்து கதைத்திருக்கக்கூடும் வந்து. ஆனால் என்ன சொல்கிறது வந்து அதை ஒரு மனிதராக இருந்து ஒரு பாசத்தை உணர்ந்தவங்க ஒரு நாளும் அப்படியான வார்த்தைகளை வந்து கதைச்சிருக்க மாட்டாங்க. பட் என்னதான் நடந்தாலுமே வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து நாங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும் பெரிய கடமைப்பட்டிருக்கோம் வந்துட்டு. அவங்களோட பாசம் வந்துட்டு முக்கியமான ஒன்று வந்துட்டு என்னிலேன்னு மட்டுமில்லை மாநிலையாகட்டும் அக்கினிலையாகட்டும் கவிதாஸ்லையாகட்டும் ஏன் அணுவிலையாகட்டும் சாந்தினிலையாகட்டும் எல்லாருலேயுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான பாசம் தான் வந்துட்டு அவங்களுக்கு இருக்குது. ஆனால் கதைக்கிறது தான் எங்களோட கூடவா இருக்குது. என்ன புரிஞ்சு கொண்டு நடக்கிறேன்னா எங்களுடைய அம்மா இப்போ எங்கள் 7 சோதரங்களுக்கு என்ன எப்படி என்று தெரியும் அம்மாவுக்கு ஏன் தெரியும் குளப்படி அது இதுன்ற அதே மாதிரி தான் அம்மாவும் புரிஞ்சு வச்சிருக்கிறான் எப்படி என்ன மாதிரி அவனை புரிஞ்சு வீட்டில் ஓடி நான் என்னோட காய்ச்சிட்டு சரமி கிட்ட சொல்கிறது அவனோட நீ எப்படி இது அப்படி நடந்து கொள் இப்படி இதுன்னு தான் ஒரே மாதிரி கொண்டு போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் கூடி உண்மையிலே இன்னும் அந்த சரியானதுக்கு மாறி இருக்குன்னு சொன்னால் இதுக்கு காரணம் அம்மா எங்களாக்கல என்ன ஒவ்வொரு வழிகாட்டியாக இருக்கணும். உங்களுக்கு அடிக்கடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எத்தனை பேரான என்னென்ன மாதிரின்னு சொல்லி ஃபுல் வழிகாட்டி என்று சொன்னால் அவங்க எல்லாம் பழக்க வழக்கத்திலேருந்து எல்லா விஷயத்துலேயுமே முழு வழிகாட்டியப்போ சொல்ல வர வார்த்தையே இல்லைன்னு சொன்னால் தாய் தகப்பனாக இருந்தால் ஒரு பிள்ளை ஒருவதுமே கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் அந்த இடத்துல இருந்து ஒலிம்பினோடனேயுமே நினைக்கிறது என்ன செய்திருக்கீர்கள் எப்படி இருக்கிறா ஓகேயா என்ன மாதிரி வெளுத்துட்டும் போகுதோ அதுதான் இதுண்டு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பே அங்கே இருந்து நான் இங்கே எப்படி செய்யணும் அதை கரெக்டாக கண்டது மாதிரி சொல்லியே அந்த என்ன சொல்கிறது அப்படி நான் எங்கட அம்மா குடிச்சு பயப்பட மாட்டேன் அந்த அம்மாவுக்கு பயப்படுவேன் என்று சொன்னால் அப்படி ஒரு இதாக இருக்கு சொல்ல வார்த்தையே இல்லை வேறு. இந்த பாட்டு அப்படியா 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேனம்மா அங்கால இல்லை நான் என்ன சொல்லுன்னா அந்த என்ன இப்போ என்னதான் வந்து நம்ம வந்து செஞ்சாலும் ஒரு தாய்க்கு வந்து நாங்கள் பட்ட கடனாதை சென்று அடைக்க முடியாது. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் கொடுத்தாலும் உனக்கு இங்கே நான் பட்ட கடன் தீருமான்னு சொல்லி அப்படி அந்த பாட்டு உண்மையிலே வந்து அதை நாங்கள் அம்மாக்காண்டி வந்து டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு பாட்டு உண்மையிலே வந்து அம்மா மட்டும் இல்லை வந்து அங்களுமே வந்து என்ன சொல்கிறது ஆள் கதை குறைவு அவளிய கேரம் கூடாண்டா சொல்லுவோமே எடுத்தால் தோட்டம் தான் வேலை பிடிச்ச விஷயம். சரி ஓகே அவங்களோட மனசு புண்படும்படியாக யார்தான் நடந்தாலும் அவங்களுக்குரிய இதுகளை வந்துட்டு காலத்தால் வந்துட்டு கடவுள் கொடுப்பார். சரிதானே ரைட். என்னதான் எங்களை பற்றி வீடியோவில் நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் தவிர்க்க முடியாது. என்னன்னு சொன்னால் எங்களோட ஒவ்வொரு விஷயத்துலையுமே சொல்லுவாங்க ஒரு ஆள் பின்னுக்கு இருக்குமுன்ன மாதிரி அந்த மாதிரிக்கு எங்களோட ஒவ்வொரு சக்ஸஸ் பின்னுக்கும் கட்டாயம் அவங்களோட பங்குமே வந்துட்டு இருக்கும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அதால் என்னதான் பிரச்சனை வந்தாலும் நான் அவங்கள எங்கேயும் விட்டு கொடுக்கவே மாட்டேன்றதையும் சொல்லிக்கொண்டு அதே நேரம் இந்த அதுக்குள்ளே இருந்து வந்து அதே மாதிரி இன்னும் ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் பெருசோட அம்பி கொஞ்சம் பெருசா இல்லை ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுறதுன்னு போன வருஷம் அம்மா அனுப்பிற பர்ஸ் தான் தெரியும் கொஞ்சம் நீளம் கூட மேலே ஆனால் அது சரியான விலையாக இருக்கும்ல அந்த பர்ஸ். ஏன்டா இப்போ நான் பாவிக்கிற இந்த பர்ஸும் வந்து விலை தான். இங்கே பேர் இது புள்ளத்தாச்சி மேகிடக்கு இங்கே பார்த்து நூலம் கூட அதுதான். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லெதர் பர்ஸாக இருக்குது வந்து
இதுக்குள்ளே வந்து இந்த 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 கார்டு வைக்கிற இதுகளெல்லாம் நிறைய இருக்குது, அறைகள் எல்லாம் கிட்டத்தட்ட அதே சேம் பர்ஸ் தான். ஆனால் கொஞ்சம் வந்து உயரம் கூட, சில வயசு கூடினபடியால் உயரமாக எடுத்து அனுப்பிடுவோம். சரியாது வேறு என்ன ரைட் அதுக்குள்ளே இருந்தது அவ்வளோந்தான். அதை வைப்போம் அப்படியே. மற்றது அதோட அம்மா தந்து விட்ட இன்னும் ஒரு சின்ன ஒன்று. இது என்ன சாமான் வியாபாரம்? அதுக்கு எது வழிகால மாவட்ட கொடுக்கணும் சொல்லி கொண்டு இல்லை என்ன சாமான்டப்பா? என்ன சாமான்டப்பா? எதுவும் இல்லை. ஆ